தமிழ்நாட்டோட அமைதியை கெடுக்க கண்டெய்னர் லாரிகள் மூலமாக லட்சக்கணக்கான துப்பாக்கிகளை கொண்டு வர்றாங்க. அதை நம்ம நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிற முயற்சியில் இறங்குறாரு இவர். ஆனால் இவரையும் மீறி அந்த லாரிகள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ஒரு மறைவான இடத்துல நிற்குது. இந்த நாச வேலைகளுக்கு மூளையாக இருக்கிற 2 கொடூர வில்லன்கள் இவங்க தான். அடுத்து நம்ம ஹீரோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பல் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ திருட்டு பசங்கிட்டேருந்து ஒரு பெரியவரோட பணத்தை காப்பாற்றி கொடுக்குறாரு. இவங்களுக்கு ஆபத்தில் உதவுற இவரோட குணத்தை பார்த்து இவரை பிடிச்சி போகுது. 2 பேரும் சேர்ந்து காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இவங்களை பார்க்கறதுக்காக இவங்க ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு நம்ம ஹீரோ. அங்கே ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு ஆம்புலன்ஸில் வந்த நிறைய பேரை பார்க்குற இவரோட அம்மா வயசில் இருக்கிறவங்கள பார்த்தா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு ஓடி போய் உதவுறாரு. தம்பி வயசில் இருக்கிறவனை பார்த்தா தம்பி தம்பின்னு ஓடுறாரு. இவரோட தாத்தா வயசில் இருக்கிறவ பார்த்தா தாத்தா தாத்தான்னு ஓடுறாரு. இதெல்லாம் பார்க்குற இவர் ஏன் இப்படிலாம் நாந்துக்கிறான்னு இவரை பற்றின விஷயங்களை தேடும்போது தான் இவர் தினமும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற விஷயம் தெரியுது. இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்கிட்ட போய் இவரை பற்றி விசாரிக்கிறாங்க. விஷயம் என்னென்னா, இவர் சின்ன வயசாக இருக்கும்போது இவரோட குடும்ப உறுப்பினர்கள் இவரோட அப்பா அம்மா உள்பட ஒரு 10-15 பேர் பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. அப்போ அவங்கள காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற எண்ணம் இவர் மூளையில் அப்படியே பதிஞ்சு போய் அப்போதுலேருந்து யாருக்காவது ரத்த காயம் பட்டாலோ ஆபத்துன்னு குரல் கொடுத்தாலோ அவங்கள தன் உறவுகளாக நினச்சி அவங்கள காப்பாற்றுறதுக்காக வெறி பிடிச்ச மாதிரி என்ன வேணால் பண்ணுவாராம். அதை தடுக்க எத்தனை பேர் வந்தாலும் அவங்க எலும்பையெல்லாம் உடச்சி தான் அனுப்புவாராம். இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச பிறகும் இவங்க இன்னும் அதிகமாக காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சொந்த பந்தம் இல்லாத தனிமையால் தான் இவர் எல்லாரையும் ஓடி ஓடி காப்பாற்றினாராம். இவரோட லைஃப்பில் வந்ததும் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி காப்பாற்றுற குணம் இவருக்கு குறைஞ்சி போச்சு. அதனால் இவங்க ஆபத்தில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறவரோட குணம் நம்மளால் கிடக்கூடாது அப்படின்ட்டு இவரை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால் மனசு உடஞ்சி போகிற இவர் 2-3 முறை தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு. இதை கவனித்து இந்த போலீஸ் அதிகாரி காதலுக்காக விடணும்னு நினச்சப்போம் உயிரை நம்ம நாட்டுக்காக விடு அப்படின்ட்டு இவரை வச்சு இவங்களோட நாச வேலைகளை அழிக்க பிளான் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, இவரோட முயற்சி ஜெயிச்சுதா இல்லையா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. நான் சொல்லியிருக்கிறது ஒரு அவுட்லைன் மட்டும்தான். இந்த படத்தின் முழு கதையோட திரைக்காட்சிகள், அமைப்பு, வசனம், பாடல்கள், காமெடி இதெல்லாம் சேர்த்து ஒரு திரைப்படமாக பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஒரு முறை தாராளமாக பார்க்கலாம்.